ஸோ இந்த வகுப்புல நாம மூன்றாவது அத்தியாயத்தினுடைய ஒரு சம்மரியை பார்த்துருவோம். நாம ரெண்டாவது அத்தியாயம்ங்கிறது பகவத்கீதையினுடைய முழு அம்சத்தை அடக்கி இருக்கக்கூடியது. அதற்கு பிறகு வரக்கூடிய அத்தியாயங்கள் எல்லாமே அந்த இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் இன்னமும் சிறப்பாக எளிதாக புரிந்து கொள்ள அதை தனித்தனியா எடுத்து ஒன்றொன்னா சொல்லிட்டு வர்ற. அப்படி இந்த மூன்றாவது அத்தியாயம் ஆகப்பட்டது கர்மயோகத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கின்றான். அந்த கேள்வியோடு மூன்றாவது அத்தியாயம் ஆரம்பிக்கின்றது. அர்ஜுனன் இந்த அத்தியாயத்திலேயே 2 கேள்வி கேட்கான். இப்போ ஒரு கேள்வி கேட்டுற, அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பேன். நான் எப்பவுமே சொல்றது இதுதான், கேள்வி கேளுங்கோ, நிறைய கேள்வி கேளுங்க. ஏன்னா இந்த பகவத்கீதைங்கிறது அப்படிப்பட்ட விஷயம். நம்ம கேள்வி கேட்க கேட்க ஆழமாக உங்களுக்கு தகவல் விஷயங்கள் வந்து சேரும். அது நம்ம ஏற்கனவே சில கேள்விகள்ல பார்த்துருக்கோம். நம்மளால நான் சாதாரணமா சொல்லிட்டு போறதுக்கும் அந்த கேள்வி வரும்போது அதுக்கு குறிப்பாக சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் கூட டீப்பா உள்ள போய் அது ஒரு கோணத்துல பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வருது. அது நமக்கு இன்னமும் ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அர்ஜுனன் அப்படிதான் ஒரு நல்ல சிஷ்யனாக இருந்து கேள்விகள் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்படி என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னா, 2வது அத்தியாயத்துல நீ ஞான யோகத்தை பத்தி அவ்வளவு சிறப்பாக சொன்னியே, அவ்வளவு சிறப்பாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன கர்மத்தை செய்ய சொல்றியே. ஏன்னா அந்த ஸ்லோகத்தை அப்படிதான் முடிக்கிற, அத்தியாயத்தை அப்படிதான் முடிக்கிற. ஒன்ன நீ சிறப்பா சொல்லிட்ட, ஆனா என்ன வேற ஒண்ணு பண்ண சொல்றியே கிருஷ்ணா, எனக்கு இது புரிய மாட்டேங்கிறது. அதனால 2த்துல ஏதோ ஒண்ணு வெட்டு, ஒண்ணு துண்டு, 2 எனக்கு சொல்லிட்டு நான் அதை பண்ணிடுறேன். சோ இந்த இடத்துல நம்ம அர்ஜுனனுடைய ஒரு மனோபாவத்தை சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு புரியாதத கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணும். கேள்விங்கிறது 2-3 பின்னணியில் சார்ந்து வரக்கூடியது. ஒன்று, எனக்கு புரியவில்லை, ஒருவர் சொன்னது எனக்கு புரியவில்லை, அதை நான் மேலும் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக நான் கேள்வி கேட்கின்றேன். அதை நீங்க சொல்றது எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் கூட புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த இடத்துல கேள்வியினுடைய நோக்கம் நான் புரிந்து கொள்ள வேண்டும். சொன்னது எனக்கு முதல்ல சொன்னது புரியல, அது எனக்கு புரியலேங்கிறது என்னுடைய பாகத்தில் இருக்கக்கூடிய குறை, அது சொல்பவருடைய குறை அல்ல. ஆனாலும் எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கிறது. அதனால அதை மறுபடியும் சொல்லுங்க, எனக்கு என்ன கூட அப்படின்னு. 2வது பின்னணி ஒரு கேள்விக்கு என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஒரு கேள்வி எனக்கு புரிந்து விட்டது, ஆனால் அதில் மேலும் எனக்கு சில விளக்கங்கள் வேண்டும். அதாவது சொல்ல வந்தவர் என்ன சொன்னாரோ அது புரிஞ்சுடுது, ஆனா நமக்குள்ள வேறு சில விஷயங்கள் உட்கார்ந்துருக்கு. ஏற்கனவே நம்ம பல இடத்துல கேட்ட விஷயங்களாக இருக்கலாம், அனுபவித்த விஷயங்கள், நம்முடைய பெர்செப்ஷன் சொல்றோம் இல்லையா, நம்ம அப்படி 5 புலன்கள் மூலியமாக அடைந்த அனுபவத்தினால் வளர்த்து கொண்ட அறிவாக இருக்கலாம். இவர் சொல்றது எனக்கு புரியுது, ஆனா ஏற்கனவே நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு மிஸ்மேட்ச் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலா வேணும். அப்ப இந்த கேள்வியினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு அவர் சொன்னது புரிஞ்சு கொடுத்து, ஆனால் எனக்கு இன்னமும் மேற்கொண்டு தகவல் வந்தால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய சில தகவல்களை நான் சரி செய்து கொள்ள முடியும். இதுவும் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வரக்கூடிய கேள்வி. 3வதாக கேள்வியின் பின்னணி என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, தன் அறிவை வெளிப்படுத்துவதற்காக யார் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றாளோ அவளுக்கு முன்னாடி நம்ம அறிவை வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு
அந்த அறிவை நம்ம நேரடியா வெளிப்படுத்தக்கூடாது. அவரை கேள்வி கேட்டு மடக்கி அவர் திணறும் போது நான் எனக்கு இருக்கிற அறிவை வெளியில் காட்டணும். இது இப்படி சொன்னேன், அது எப்படி சொல்லுங்க பாப்பா, அது ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னு அந்த கேள்வியுடைய தோரணையே எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னா, இங்க நீங்க புத்திசாலியா நான் புத்திசாலியா அப்படின்னு. அப்ப நோக்கமே என்னன்னா, ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை நாலேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அது தப்பு இல்லை, ஆனால் அது எப்படி வெளிக்கொண்டு வரப்படுகிறது என்பதுதான் முக்கியம். இப்போ எல்லாருமே அவளுக்கு தெரிஞ்சதை பகிர்ந்துக்கலாமே. இந்த உலகத்துல ஒரே ஒரு அறிவாளி தாங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் அவளுக்கு தெரிஞ்சதை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் என்னுடைய அறிவு உன்னுடைய அறிவை விட ஓங்கி இருக்கிறது என்று சொல்லி அதை ஸ்தாபிக்க முயற்சி செய்கின்ற பொழுது அதற்கு பின்னணியில் வரக்கூடிய கேள்வியாகப்பட்டது ஒரு சிறந்த அணுகுமுறை கிடையாது. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா இந்த அர்ஜுனன் எப்படின்னா, நீங்க நிறைய சொல்றேன், சிலது எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு, சிலது எனக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்போ அவனுக்கு எது புரியலையோ அந்த இடத்துல அர்ஜுனன் என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, இப்ப இந்த இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் நீ இப்படியும் சொல்லிட்ட, ஞான யோகத்தை மிக சிறப்பாக சொல்லிவிட்டாய், ஆனால் என்னை கர்மத்தை செய் என்று சொல்கின்றாய் வலுக்கட்டாயமாக. அது எப்படி இந்த கொடுமையான கர்மத்தை செய்ன்னு சொல்லிட்ட, எனக்கு புரியல, நான் என்ன பண்ணணும் அதை தெளிவா சொல்லு. அப்ப இந்த இடத்துல அர்ஜுனன் ஒரு முடிவுக்கு என்ன வரான்னா, இதுவா அதுவா மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்யறதை விட என் குருநாதர் இடத்தில் விட்டு விடுகிறேன். அவர் என்ன எனக்கு இதுதான் திட்டவட்டமானது என்று சொல்லுகின்றாரோ அதை நான் கடைபிடிக்கின்றேன் அப்படின்றப்போ இந்த இடத்தில் கேள்வியின் பின்னணி என்னவாக இருக்கிறது என்றால் சரணாகதியாக இருக்கிறது. ஸ்ரத்தாத்ரய யோகம் சொல்லி ஒரு யோகம் ஒரு அத்தியாயம் வரப்போம். ஸ்ரத்தையை பத்தி, ஸ்ரத்தைன்னா நம்பிக்கை, அதை பத்தி ஒரு தனியா ஒரு யோகம் ஒரு அத்தியாயமே வச்சிருக்கார் பகவான். அது பின்னாடி வரும் லேட்டா, அப்ப நம்ம அதை பத்தி பார்ப்போம். ஆனா அது அவ்வளவு முக்கியமானது. அப்ப அந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரத்தையாகப்பட்டது, ஸ்ரத்தைனா நம்பிக்கை, கிருஷ்ணா நீ எது சொன்னாலுமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற அந்த சரணாகதி முன்னாடி அடைஞ்சா பார்த்தலாம். அந்த சரணாகதிங்கிறது அதுதான். அதை இது திருப்பி 4வது யோகத்துல பகவான் எடுத்து சொல்வார். அதை பத்தி அப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல கேள்வியோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா சரணாகதி. நீ இப்படின்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்ட, எனக்கு சரியா புரியல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, நீ எனக்கு திட்டவட்டமா ஒண்ணு சொல்லி, எனக்கு விளக்கம் வேண்டாம். ஆனா பகவான் அர்ஜுனனை மட்டுமே மனசுல வச்சுட்டு பகவத்கீதையை சொல்லல. அர்ஜுனனை பயன்படுத்தி கொண்டு நம்மை போன்றவர்களும் பகவத்கீதைக்குள் அந்த உயர்ந்த அறிவை பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பகவான் பதில் சொல்லவில்லை. நீ கர்ம யோகம் தான்ப்பா பண்ணணும், நீ அதை பண்ணிடு அப்படின்னு சொன்னா அர்ஜுனனுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் அப்படிதான் கேட்டிருக்கான், நீ எதை சொல்ற அதை நான் பண்ணிடுறேன், ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு திட்டவட்டமா சொல்லு. அப்ப அர்ஜுனன் அடுத்த கேள்வி கேட்க மாட்டான், நான் ஏன் கர்ம யோகம் பண்ணணும், நீ தானே சன்னியாச யோகம் சூப்பர்னு சொன்ன அப்படின்லாம் கேட்க மாட்டான், அவன் பண்ணிடுவான். ஆனா பகவானுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, அர்ஜுனனுக்கு ஓகே, பட் இந்த பகவத்கீதை என்பது சனாதன தர்மத்திற்கு உட்பட்டது, இன்னமும் காலம் காலமாக இது மக்களை சென்று அடைய வேண்டியது. அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நேரடியான பதில் ஒத்து வருமா அப்படின்றப்போ இதை நேரடியாக எஸ் நோ, இந்த க்ளோஸ்டு கொஸ்டின் ஓப்பன் கொஸ்டின்லாம் சொல்லுவாங்க இந்த கார்பரேட் லாங்குவேஜில், அப்படி இதை ஒரு க்ளோஸ்டு கொஸ்டினாக எடுத்துக்காம அதை ஓப்பன் கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணி விரிவான பதிலை தருகிறார். அப்போ இந்த விரிவான பதிலை எப்படி நாம் பார்க்கலாம் என்றால், அர்ஜுனனுடைய கேள்வியோடு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கின்றது. அதற்கு பிறகு கர்ம யோகத்தை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். அதற்கு பிறகு ஞானியின் கடமை, அவர் என்ன செய்ய வேண்டும், ஞானியுடைய நிலையை பற்றி கூறுகின்றார். பிறகு அர்ஜுன் அடுத்து ஒரு கேள்வி கேட்கின்றான், அந்த கேள்விக்குண்டான விளக்கம். இப்படி இதை பிரித்து நாம் பார்க்கலாம். அப்ப அர்ஜுனன் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டான். அதுக்கு பகவான் எப்படி ஆரம்பிக்கின்றார், முதல் 7 ஸ்லோகங்கள்ல கேள்வியும் ஒரு அதற்குண்டான ஒரு விரிவான பதில் வருது. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் எப்பவோ 2 வாழும் முறையும் வாழ்க்கை முறையும் எப்பவோ சொல்லிட்டேன். அது என்னதுன்னா, இல்லறம் துறவரம்
என்பது வாழ்க்கை முறை. அதில் கர்மயோகம் ஞான யோகம் என்பது வாழும் முறை. எதுக்கு இப்படி சொல்றாருன்றது பார்ப்போம் இல்லையா? அப்போ நான் 2 வாழும் முறையும் சொல்லிட்டேன், வாழ்க்கை முறையும் சொல்லிட்டேன். வாழ்க்கை முறைங்கிறது இல்லறம் துறவரம், வாழும் முறை என்பது கர்மயோகம் ஞான யோகம். ஏன் நான் இது 2த்தையும் சொன்னேன் அப்படின்னா, கர்மயோகத்திற்குள் சென்று சித்த சுத்தி மனம் சுத்தப்படுத்தப்பட்ட பிறகுதான் ஞான யோகத்திற்குள் சென்று ஞானத்தை பெறும் தகுதி உடையவனாக ஒருவன் ஆகின்றான். அந்த தகுதி வர வேண்டும். ஆக இதில் எது சிறந்தது என்ற கேள்விக்கு இடமே இல்லை அர்ஜுனா. 2 படிகள். எதற்குன்னா மோட்சத்தை அடைவதற்கு 2 படிகள். ஒரு படியா ஏறணும். இல்ல சார் நான் ரொம்ப ஸ்பீடா ஏறுவேன். சில பேர்ல மாடிப்படி ஏறதை பார்த்தெல்லாம் 3 படி 4 படி தாவி ஏறுவான். அது மாடிப்படிக்கு ஓகே. ஸ்கூல்ல போயிட்டு முன்னெல்லாம் பார்த்தேன்னா இந்த டபுள் ப்ரொமோஷன்லாம் இருக்கும். ரொம்ப நல்லா படிக்கிற பையன் என்ன 3ஆம் கிளாஸ்ல நான் டைரக்டா 5ஆம் கிளாஸ் போட்டுருவோம். அது 5ஆம் கிளாஸ் போய் திணறும். ஏன்னா 4ஆம் கிளாஸ்ல படிக்க வேண்டியதை படிக்கல. 3ஆம் கிளாஸுக்கு இஸ் இன்டெலிஜென்ட். பட் 5ஆம் கிளாஸுக்கு அவன் இன்டெலிஜென்ட்டா இருப்பானா? ஏன் நான் நடுவில் ஒரு கிளாஸை மிஸ் பண்ணிட்டான். அப்புறம் அதை எடுத்துட்டான். அது நிறைய குழந்தைங்க திணறுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். இப்போ அந்த சிஸ்டத்தை எடுத்துட்டேன். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். அப்போ இந்த இடத்துல நீ கர்மத்தை செய்து கொண்டிருக்கின்றாய். கர்மத்தை செய்யக்கூடிய நீ கர்ம யோகத்திற்குள் செல். கர்ம யோகத்திற்குள் சென்று சித்த சுத்தி மன தூய்மை அடைந்த பிறகு ஞான யோகத்திற்குள் செல். ஞான யோகத்திற்குள் செல்வதற்கு தகுதி அடைவாய். ஞான யோகத்திற்குள் சென்று ஞானத்தை பெற்று அதை வாழ்க்கை முறையாக மாற்றி ஞானியாக மாறுகின்ற பொழுது மோட்சத்தை அடைகின்றாய். அப்ப இதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இல்லறம் துறவரம். இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கர்மத்தை யோகமாக செய்ய வேண்டும். துறவரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஞானத்தை யோகமாக செய்ய வேண்டும். அப்ப இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு இன்னொரு சூக்ஷ்மமான செய்தி சொல்றார். நமக்கும் ஒரு சூக்ஷ்மமான செய்தி சொல்றார். சில விஷயங்கள் நமக்கு அறிவு வந்துடுத்துனாலே அதை நம்ம செய்யறதுக்கு தகுதி ஆயிடுவோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அறிவு மட்டுமே தகுதி கிடையாது. மனப்பக்குவம் தான் அடிப்படையான தகுதி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம், இது பிஞ்சிலேயே பழுத்ததுமானுவோம். இது பிஞ்சிலேயே பழுத்ததா இருக்கு அப்படின்னா, ஏன்னா இது குழந்தை மாதிரியா பேசுறது, பெரியவ மாதிரி பேசுறதுன்னு. அது பேசுறது தப்பு இல்ல, அந்த வயசுல பேசுறது தப்பு சரியில்லை. ஏன்னா அந்த பக்குவம் கிடையாது. அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது, அப்படிப்பட்ட சொற்களை சொல்லுவது, அப்படிப்பட்ட வாக்கியங்களை அமைப்பது அந்த வயதிற்கு உண்டான மனப்பக்குவத்தோடு செய்யக்கூடிய செயல் அல்ல. அததான் நம்ம என்ன சொல்றோம்னா பிஞ்சிலேயே பழுத்துடுத்து. இது ஒரு குழந்தை பேசுற மாதிரியே பேசலையே, பெரிய மனுஷா பேசுற மாதிரிலாம் பேசுறது. இது பெரிய மனுஷா கரெக்டா பேசுவா, குழந்தை தப்பா கரெக்டா பேசாதுங்க இல்லை. அந்த மனப்பக்குவம் தான் உண்மையான தகுதி. இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா அறிவு தான் தகுதின்ட்டு. அறிவு தகுதி இல்லை. அறிவு என்பது அறிவுங்கிறது தகுதிக்கு ஒரு சிறிய பங்கு தான். மனப்பக்குவம் தான் முக்கியமானது. அப்ப இந்த இடத்துல அர்ஜுனனுக்கும் நமக்கும் ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை சொல்றாரு. ஒருவேளை இதை கேட்டுட்டு ஓகே கண்ணா நீ சொல்றது கரெக்ட், நான் இப்போ துறவரம் எடுத்துக்கிறேன், ஞானியா போயிடுறேன் அப்படின்னு சொன்னான்னா உடனே பகவான் என்ன சொல்றாருன்னா தகுதியற்றவன் சன்னியாசி ஆவது முட்டாள்தனம் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல தகுதி என்று பகவான் சொல்வது அறிவை வைத்து மட்டுமல்ல. அறிவை வைத்து அப்படின்னா நேரடியாக ஞான யோகத்துக்குள்ள போயிடலாமே. ஏன்னா அது முடியாது. மனப்பக்குவம் பெற வேண்டும். மனப்பக்குவம் பெற வேண்டும் என்றால் கர்ம யோகத்திற்குள் செல்ல வேண்டும். கர்ம யோகத்தினுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா மனம் பக்குவப்பட வேண்டும். மனம் பக்குவப்பட வேண்டும். அப்போ ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துட்டார். அர்ஜுனனுக்கும் கொடுத்துட்டார், நமக்கும் கொடுத்துட்டார். தகுதி இல்லாதவன் சந்நியாசம் எழுதுவது என்பது முட்டாள்தனமானது அர்ஜுனா. அதனால அந்த மாதிரி எண்ணத்தை எல்லாம் வச்சுட்டு நான் சொல்றதை கேட்டு நீ உடனே சன்னியாசி ஆயிடலான்றலாம் நினைக்காத. அப்புறம் என்ன சொல்றாருன்னா கூடவே இந்த கர்மயோகத்தை பற்றி கர்மத்தை பற்றி சொல்லுகின்றார். கர்மத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பகவான் என்ன சொல்றாருன்னா செயலற்று யாராலும் இருக்க முடியாது.
அவர்கள் குணத்தின் அடிப்படையிலேயே செயல் செய்வார்கள். ஏன்னா செயல் இல்லாமல் மனிதனாக பிறந்து விட்டால் கர்மம் செய்தே தீருவான். He can't be without any action. நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன்னா நீ சும்மா உட்காந்துருப்ப, மனசுக்குள்ள ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கும். நான் ஒண்ணுமே செய்யல. நம்மளாம் செயல்னா உடனே உடம்பால் அதை எடுத்து வைக்கிறது, இதை எடுத்து வைக்கிறது, நடக்கிறது, மேலே இருந்து கீழே இறங்குறது, சமைக்கிறது, ஆஃபீஸில் வேலை பண்ணுறது, இதுதான் ஆக்ஷன் நினச்சிட்டு இருக்கோம். இன்னும் மென்டலி யூஆர் ஆக்டிவ், ஃபிசிக்கலி யூஆர் ஆக்டிவ், பிசியலாஜிக்கலி ஆல்சோ யூஆர் ஆக்டிவ். அப்போ மனிதனாக பிறந்த யாருமே செயலற்று இருக்க முடியாது. ஆனால் அவரவருடைய செயல் எதன் அடிப்படையில் இருக்கும்னா குணத்தின் அடிப்படையில் அவரவருடைய செயல்கள் இருக்கும். அதையும் மாற்ற முடியாது. இன்னொரு ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அந்த இடத்துல பகவான் தன்னையே உதாரணமாக கூறுகின்ற பொழுது, நானும் கர்மத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்லும் பொழுது அதனுடைய சூக்ஷ்மமான அர்த்தம் என்னன்னா, ஏன்னா இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா என்பது பகவத்கீதையை நாம் படிக்கின்ற பொழுது, மகாபாரதத்தை படிக்கின்ற பொழுது நாம் கிருஷ்ண பரமாத்மாவை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், அவன் ஒரு சிறந்த யோகேஸ்வரன், ஒரு ஞானியாக வாழ்ந்தவன், ஒரு ஞானியாக வாழ்ந்தவன். ஆனால் எல்லா கர்மத்தையும் செய்தான். அவதார புருஷன் இருந்தாலும் கர்மங்களை செய்தான். ஏன்னா பிறப்பெடுத்து விட்டால் கர்மங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஞானிகளும் கர்மங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல பகவான் தன்னை உதாரணமாக கூறுகிறார், நானும் கர்மத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். அடுத்தது 8லிருந்து 20 ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, கர்ம யோகத்தை பற்றி விரிவாக சொல்லுகின்றார். கர்மத்தை கர்மமாக செய்கின்ற பொழுது அந்த கர்மமாகப்பட்டது நம்மை பற்றில் கொண்டு போய் சேர்க்கிறது. ஏன்னா கர்மத்தை நாம கர்மமாக செய்கின்ற பொழுது அது பலன் மீது கவனத்தை வைத்து செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது. அப்போ பலன்ல நம்மளுடைய கவனம் போயிடுது அப்படின்னா நமக்கு பற்றுதல் என்பது அங்கு வந்துவிடும். ஆகவே கர்மத்தை யோகமாக செய்ய பழகி கொண்டால் முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் சொல்லுவார். அதே மாதிரி கர்மத்தினால் ஏற்படக்கூடிய பற்றை அதே கர்மத்தை யோகமாக செய்கின்ற பொழுது அது பற்றை நீக்கிவிடும். அவ்வளவு வலிமை வாய்ந்தது கர்ம யோகம், கர்மத்தை யோகமாக செய்யக்கூடியது. அப்ப நாம எதிலிருந்து முதல்ல நாம வெளியில வரணும்னு பகவான் சொல்றாருன்னா, நாம் செய்கின்ற கர்மத்தை இனி நாம் யோகமாக செய்வோம். எதையுமே நிறுத்த வேண்டாம், அதற்காக புதுசா எதையுமே செய்ய வேண்டாம். எதை நாம செய்யறோமோ அதை யோகமாக செய்ய நாம் பழகி கொள்வோம். யோகமாக செய்வதுனா எப்படி? with right action, with the right mentality. சரியான செயல், சரியான மனோபாவம். சரியான செயல்னா என்னதுன்னா சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்கள், சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்கள். சரியான மனோபாவம் என்று சொல்கின்ற பொழுது அந்த இடத்தில் நாம பார்ப்போம். அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் பார்ப்போம். அதுக்குள்ள இந்த குணத்தை பத்தி பார்ப்போம். ஏன்னா கர்மங்களை அவரவருடைய குணத்தின் அடிப்படையில் தான் செய்கின்றார் என்று சொன்னார். கர்மங்கள் செய்யாமல் இருக்க முடியாது, அவரவருடைய குணத்தின் அடிப்படையில் தான் கர்மங்கள் செய்யப்படுகிறது என்று சொல்கின்ற பொழுது சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவன் செய்கின்ற கர்மாக்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா பல பேர் பயனடக்கூடியதாக இருக்கும், பல பேர் பயனடையக்கூடியதாக இருக்கும். சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய கர்மாக்கள் உலக நன்மைக்காக இந்த சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்றவாள்லாம் நீங்க பாப்பீங்க, அவள்கிட்ட ரஜோகுணமும் ஓங்கி இருக்கும். ஏன்னா ஓடி ஆடி வேலையெல்லாம் பண்ணணுமே. ஆனா சத்துவகுணம் ஓங்கி இருக்கிறதுனால அவகிட்ட மரியாதை இருக்கும், பண்பு இருக்கும், பணிவு இருக்கும், பேச்சுல ஒரு கனிவு இருக்கும், எல்லாரிடத்திலும் ஒரு அன்பு இருக்கும். இதெல்லாம் சத்துவகுணத்தினுடைய ஒரு இலக்கணம் அல்லது வெளிப்பாடு. அவங்கிட்ட ரஜோகுணம் இருக்கும், என்ன சோசியல் சர்வீஸ் பண்றேன், அங்க போவா இங்க போவா, எவ்வளவு பேரை நம்ம பார்க்கிறோம். கஷ்டப்படுற வாழ்க்கை சாப்பாடு போடுறது, என்னெல்லாம் பண்றவன் இருக்கான். அவளுடைய எண்ணமே என்னன்னா, என்னுடைய செயல் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். எனக்கு பயன் இருக்கோ இல்லை அது இல்லை. நோக்கமே என்னன்னா, நான் செய்வது பலரை
முன்வைத்து தான் செய்கின்றேன் ஒழிய என்னை முன்வைத்தல்ல. இது சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவன் கர்மாக்களை செய்கின்ற பொழுது இப்படி இருக்கும். ரஜோ குணத்தில் இருக்கக்கூடியவன் கர்மாக்களை செய்கின்ற பொழுது அந்த இடத்தில் சுயநலம் ஓங்கி இருக்கும். அந்த சுயநலத்துல கொஞ்சம் பேருடைய நலனை அவன் கவனிப்பான். யார் அந்த கொஞ்சம் பேர்னா அவனுடைய மிக நெருங்கியவர்கள், பெற்றோர்கள், தன்னுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இந்த வட்டத்துக்குள்ளதான் இருப்பான். அவன் செய்கின்ற பலனை, இவர்கள் செய்கின்ற கர்மாவின் பலனை இவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு மட்டுமே தயாராக இருப்பான். உலக நன்மைக்காக அவன் செய்ய மாட்டான். உலக நன்மைக்காக செய்ய மாட்டான். ஒரு 10,000 ரூபாய் தானம் பண்ணினாலும் அந்த தானத்துல தனக்கு ஏதாவது நன்மை இருக்கான்னு பார்ப்பான். பேரெல்லாம் எழுதி போட்டுப்பான். என்னோட பேரை போட்டுருவோம், 10,000 ரூபாய் இன்னார் கொடுத்தேன்னு சொல்லி போடுவோம் அப்படின்னு. ஸோ எதுலையுமே அவன் விட்டு வைக்க மாட்டான். ஸோ அங்கே எங்கே அவனுக்கு சுயநலம் அல்லாமல் மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கட்டும், நான் அனுபவிப்பது நான் அவனுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமே இருக்கும், மற்றவருக்கு செல்லாது. அப்போ அவனுடைய கர்மாக்கள் அந்த கொஞ்சம் பேருக்கு தான் பலனை தரும், உலகத்திற்கு பலனை தராது. தமோ குணத்தில் இருக்கக்கூடிய கர்மா எப்படி இருக்குன்னா மற்றவர்களை அழிப்பதில் தான் அவன் கர்மாவே இருக்கும். தமோ குணம் அப்படிப்பட்டது. அதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். குணத்திலேய விபாக யோகத்துல நம்ம அதெல்லாத்தையும் பார்ப்போம். இந்த ஒரு குணத்தையும் நம்ம பிரிச்சு பார்ப்போம். ஒன்றுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம். இப்படி அந்த குணத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்னா இதையெல்லாம் இந்த குணத்தை உடையவர்கள். அந்த இடத்துல சன்னியாசியை பத்தி ஒரு வார்த்தை சொல்றார். இந்த சன்னியாசி எப்படி இருப்பார்னா 3 குணங்களையும் கடந்தவனாக இருப்பார் அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னு சொல்லுகின்றார். அப்படி சொல்லி முடிச்சுட்டு கர்மத்தை இன்ன கர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது ரைட் ஆக்ஷன் அப்படின்னு. அந்த ரைட் ஆக்ஷன்னா என்னென்ன கர்மாக்களை நாம் செய்ய வேண்டும், தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்கள் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்ய கூடாதவை. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்முடைய சனாதன தர்மம் இதை நீ செய்தே ஆக வேண்டும், இதை நீ செய்யக்கூடாதுங்கிற கோட்பாடை விதிக்கவில்லை. We have no commandments. You have to do this. If you don't do this, you are a sinner. நீ பாவி அப்படிங்கிற கோட்பாடு, அப்படிங்கிற விதியெல்லாம் நம்முடைய சனாதன தர்மத்துல இல்லை. எதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி விட்டுட்டார். ஏன் இப்படிப்பட்ட ஏன் இப்படி ஒரு கோட்பாடை வைக்கவில்லை? மற்ற மதங்களில் கோட்பாடுகள் இருக்கிறதே, ஏன் நம்ம இடத்துல அந்த கோட்பாடு இல்லை? நீ இப்படி பண்ண வேண்டும், அப்படி பண்ணிதான் ஆக வேண்டும்ன்றதெல்லாம் ஏன் சொல்றது இல்லை அப்படின்னா மனிதனுடைய இயல்பு மற்றவர்கள் சொல் பேச்சை கேட்டு அவன் நடப்பது கிடையாது. நீ இப்படிதான் இருக்கணும்ன்றப்ப திமிர தோணும். இல்லைன்னா அவன் வேற வழியில போனான்னா அவனுக்கு அது பிரச்சனை ஆகுன்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, பிகாஸ் ஹியூமன் இஸ் அ ஃப்ரீ கிரியேஷன், ஒரு ஃப்ரீ வில்லோட படைக்கப்பட்டவன். அவன்கிட்ட போய் கட்டுப்பாடு போட முடியாது. நீ இதை தான் பண்ணி ஆகணும், நீ இந்த வழியில் தான் போகணும், அந்த வழியில் தான் போகணும். இல்லை, நடக்கவே நடக்காது. நம்ம பார்க்குறோம், டிராஃபிக் சிக்னல்ஸ் பார்க்கணும், சட்டங்கள் எல்லாம் இருக்கு. ஆனாலும் தவறான செயல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பயங்கரமாக இன்னும் நடந்துட்டு இருக்கு. சட்டம் இருக்கேன்னு பயந்து யாரும் இல்லை, ஓப்பனாகவே பண்ணுறான். வீடியோலாம் எடுத்து போடுறான். பாரு நான் இதை பண்ணினேன் பாருன்னு வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு இருக்கான். அப்படின்றப்ப அந்த ஃப்ரீ வில்லினுடைய ஆதிக்கம் என்னன்றதை பார்க்கலாம். அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தில் நீ இதை தான் செய்தாக வேண்டும், இதை செய்யக்கூடாதுங்கிற விதிகளை வைக்கவில்லை. இதெல்லாம் செய்யக்கூடியவை, இதெல்லாம் கூடாதவை. நான் அதை லிஸ்ட்டை உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா, நீ என்ன வேணுமோ அதை பண்ணிக்க. என்ன எதை பண்ணினியோ அதுக்கு உண்டான பலன் இருக்கும். அந்த பலனை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது. ஓ இஷ்டம், இனிமே நீ டிசைட் பண்ணிக்கோ. இந்த டாக்டர் சொல்ற மாதிரி இது சர்ஜரி பண்றது நல்லது, சர்ஜரி பண்ணினாலும் இதெல்லாம் இருக்கும், சர்ஜரி பண்ணலைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவரு நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்றார். ஏன்னா அதுதான் கரெக்டான மெத்தட். அவளுக்கு யோசிக்கணும். அப்படிதான் நம்ம தர்மம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னெல்லாம் நாம் செய்யக்கூடியவைகளாக இருக்க வேண்டும் என்று பஞ்சமகா யஜ்ஞத்தை நாம் பார்த்தோம். தெய்வ யஜ்ஞம், பிதுர் யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், ரொம்ப அழகா இந்த மாதிரிலாம் எங்கேயுமே சொல்லப்படாது. நம்முடைய சனாதன தர்மத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குண்டான ஒரு இலக்கணத்தை சொன்னது போல
வேற எதுலயுமே கிடையாது. நாமெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்படி ஒரு பிறப்பை எடுத்து இதையெல்லாம் கேட்பதற்கும் இதையெல்லாம் செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பார்த்தலாம். இதுக்கெல்லாம் நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம், இல்லைன்னா வரமாட்டோம் இதுகிட்ட. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தர்மம், அப்படிப்பட்ட ஒரு தர்மம். இந்த தர்மத்தை சார்ந்த பிறப்பை எடுத்து விட்டாலே புண்ணிய பிறப்பு தான். அதுக்குள்ள நீ தப்பு பண்ணினாலும் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் மாறிடும், ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல மாறிடும். அதுக்கப்புறம் ராமானுஜரை பத்தி எல்லாம் கதை எழுத ஆரம்பிச்சிருவேன், நாடகம் எழுத ஆரம்பிச்சிருவேன், உரை எழுத ஆரம்பிச்சிருவேன். மனசு மாறிடும். ஏன்னா அந்த அந்த தர்மத்தின் தாக்கம், பலம். அதனால நம்மளாம் we have to be very very happy. இப்படிப்பட்ட தர்மத்தை சார்ந்த ஒரு பிறப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். இதெல்லாம் நாம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாருங்க. தெய்வ யக்கியம், இறைவனுக்கு நாம் பூஜை செய்கின்றோம், சோஸ்திரம் சொல்றோம், நமஸ்காரம் பண்றோம், எல்லாம் பண்றோம். பண்ணணும். டெடிகேட்டட் டைம் ஃபார் த காட். பிரேயருக்கா, பிரேயர்ல நம்ம கடவுள்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, நன்றி சொல்வது தான் நம்மளுடைய நோக்கம். பிரேயருடைய அர்த்தமே என்னன்னா, தேங்க்யூ காட், நான் என்னவாக இருக்கின்றேனோ அதற்கு மிக்க நன்றி. ஏன்னா உனக்கு என்ன, எனக்கு என்ன கொடுக்கணுங்கிறது உனக்கு தெரியும். உன்னை விட இதை தெரிஞ்சவா யாருமே கிடையாது. அதனால எனக்கு உகந்ததை தான் நீ கொடுத்துருக்க. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு யூ. அதுதான் நம்ம பிரேயர். கேட்கக்கூடாது கடவுள்கிட்ட, அதை கொடு, இதை கொடு, இதை கொடு, அதை கொடு. அது தெய்வ யக்கியம். அதற்காக குறிப்பிட்ட நேரத்தில் ஒதுக்குவது பிதுர் யக்கியம். நன்றி கடன். என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அவ்வளோ அழகு. அதெல்லாம் திருக்குறளுக்கும் பகவத்கீதைக்கும் சனாதன தர்மத்திற்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. அதில் இருக்கிறது திருவள்ளுவர் அழகா தமிழ்ல குறளாக எடுத்து சொல்லிவிட்டார். எந்த குறளை எடுத்தாலுமே, குறளை எடுத்து நாம பார்த்தாலுமே அது சனாதன தர்மத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது சனாதன தர்மத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது அது திருக்குறளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அந்த செயலின்றி மறவாமல் இருக்கக்கூடிய ஒரு பிறப்பு, ஒரு ஒரு அணுகுமுறை நம்ம கிட்ட இருக்கணும். அதுதான் பிதுர் யக்கியம். அதை நாம் செய்ய வேண்டும். இப்ப மாலைய பட்சம் எல்லாம் முடிஞ்சது, இதெல்லாம் நம்ம செய்யணும். மூதாதையர்களுக்கெல்லாம் நம்ம செய்யலைன்னா அப்படி என்ன, அந்த ஜீன் உட்காந்துருக்கேன். சயின்ஸ் சொல்றது கிட்டத்தட்ட 200 ஜெனரேஷன்ஸ் கனெக்ஷன் இருக்குன்ற ஜெனடிக் ஃபேக்டர். அது உள்ள உட்காந்துருக்கேன். ஏதோ ஒன்று மூக்கு கொண்டு தாத்தா மாதிரி இருக்கும், இல்லை காது அதுக்கு ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி இருக்க தாத்தாவோட காது மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று இருக்கும் நம்ம கிட்ட. இன்னும் அந்த அம்சம் ஒட்டிட்டு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அவெல்லாம் அந்த ரூபத்துல நம்மளை விட்டு போயிட்டாலே ஒழிய அவெல்லாம் நம்மளோட இன்னமும் இருக்கா, ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளோட ஒட்டின்னு இருக்கா. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவன் நடந்துக்கிற விதத்துல இருக்கும், பேசுற விதத்துல இருக்கும், ட்ரெஸ் பண்ணிக்கிற விதத்துல இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு 2 தலைமுறைக்கு மேல தெரியாது. 2 தலைமுறைக்கு மேல நமக்கு தெரியாது. மிஞ்சி போனா இப்ப எனக்கு எங்க அப்பா தெரியும், நான் எங்க தாத்தாவை பார்த்ததே இல்லை, 2 தாத்தாவும் பார்த்ததே இல்லை. ஸோ அது கூட தெரியாது எனக்கு. எங்க பாட்டியை தெரியும். ஸோ இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கேன். ஆனா ஒரு 200 ஜெனரேஷன்ஸ் நம்ம கூட ஒட்டிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ அவெல்லாம் உட்காந்துருக்கா எனக்குள்ள. அப்ப நம்ம டெய்லி சாப்பிட்றது அந்த பித்திருக்களுக்கு, அதாவது அந்த இதெல்லாம் பரிசேஷனம் எல்லாம் பண்ணி சாப்பிடணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த பித்துர் யஜ்யம், ரிஷி யஜ்யம், இப்படிப்பட்ட அறிவை, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவை நமக்கு கொடுத்த ரிஷிகளுக்கு யஜ்யம் பண்ணலாம். மனுஷ யஜ்யம், மற்றவர்கள் துணை இல்லாமல் தனி மனிதனாக இந்த உலகத்தில் என்னால் எதையுமே சாதிக்க முடியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட பகவத்கீதையை சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்த அருள் தான் என்கிட்ட இருந்து வர்றது, வேற எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு எல்லாமே இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேன்னா எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்கா. ஒழுங்காக ஆத்துக்காரி நல்லா சமைச்சு போட்டு எனக்கு நல்லா கவனிச்சுட்டு இருக்கா, பிள்ளைங்க என்ன நல்லா கவனிச்சுக்கிறா, என்னுடைய ஆசிரியர் எனக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்கா, என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு ஒரு நல்ல சுபாவத்தை கொடுத்துருக்கா. எத்தனை பேர் எனக்குள்ள உட்காந்துருக்கா, இன்னும் கணக்கெல்லாம் சொல்லிட்டே போகலாம். இப்போ மனுஷ யக்கியம், பூத யக்கியம், இந்த மனிதன் அல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும்
நமக்கு உதவி செய்யக்கூடியது. அதனால அதையும் சொல்லி முடிச்சுட்டு சமமான மனநிலையோடு செய்யப்படுவதே சிறந்த யோகமாகும். எதை செய்தாலும் சமமான மனநிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் இந்த இடத்துல பார்க்க போறேன். அது என்னன்னா, செய்கின்ற பொழுது ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடும், அதிலிருந்து பலன் கிடைக்கின்ற போது ஈஸ்வர பிரசாத புத்தியோடும். இந்த இடத்துலயும் பகவான் அறிவை வச்சுதான் பேசுறார். அறிவிலிருந்து மனோபாவம் வரும். ஆனால் சரியான அறிவு இருக்கின்ற போது பலமான மனோபாவம் இருக்கும். செயல்கள் செய்கின்ற பொழுது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். கிருஷ்ண அர்ப்பணமஸ்து, பிரம்மா அர்ப்பணமஸ்து. இன்னும் யார வேணாலும் சேர்த்துக்கலாம். யார வேணாலும் என்ன கிடைக்கிறதோ அதை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய புத்தி. இப்படி இதுதான் சமமான மனநிலை. ஏன்னா இந்த இடத்துல நான் என்பது கிடையாது. நான் செய்கின்றேன், எனக்கு இது கிடைத்தது அப்படின்ற நான் எனக்குங்கிறது இந்த இடத்துல கிடையவே கிடையாது. அந்த அகம்பாவம் அழிந்து விட்டது. அகம்பாவம் இல்லாத ஒரு நிலை சமமான மனநிலை. ஏன்னா நான்கிற எண்ணம் வந்துடுறதுனால பயாஸ்ட் ஆயிடும். நான் தான் டாப்ல இருப்பேன், பாக்கி எல்லாம் கீழே. அப்போ அது ஏற்ற இறக்கம் வந்து விடும். சமம்னா என்னன்னா, நான் இல்லாத நிலை தான் சமமான நிலை. நான் என்று நினைப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கு பாருங்க, அதுதான் சமமான மனநிலை. அப்படி கர்மத்தை யோகமாக செய்ய வேண்டும். இறைவன் நான் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே இறைவனுக்காக செய்யக்கூடிய செயல்கள் என்ற நினைப்பில்லாமல் ஒருவன் செய்தால் அவன் வாழ்க்கையில் துன்பத்தையே அடைவான் என்று பகவான் இங்கே கூறுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் நமக்கு தேவை. இது இல்லாமல் இன்னும் சில வழிகளை சொல்லுகின்றார். இறைவன் நமக்கு இட்ட கட்டளையாக நினைத்தும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவன் இருக்கா. அந்த காட் ஃபியரிங் சொல்லுவோம். எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் மாறும். இப்போ எனக்கு கடவுள் மேல ரொம்ப பயம் இருக்கு, அவளை போய் இல்லை நீ கடவுள் மேல பயப்படக்கூடாது, பக்தி தான் வரணும் அப்படின்னு சொன்னா புரியாது. ஓகே, பயம் இருக்கா, இருக்கட்டும், நல்லது. ஸ்டேஜ் 1ல இருக்க நீ அட்லீஸ்ட் கடவுள்ன்ற ஒருத்தரை நினைச்சிட்டு இருக்க. நம்ம தப்பு பண்ணினா அவர் தண்டிப்பாருன்ற பயம் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இது ஆரம்ப நிலை. அப்புறம் நீ மாறிடுவேன், கரெக்டான பேத்துல போயிடும், இன்னும் நீ இம்ப்ரூவ் ஆகிட்டே போவேன். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னன்னா, இது இறைவன் கட்டளை. என்ன கட்டளைனா, நீ என்ன செஞ்சாலுமே எனக்கு அர்ப்பணமா செய். உனக்கு எது கிடைச்சாலுமே நான் கொடுத்தேன்னு நினைச்சுக்கோ. இது என்னுடைய கட்டளை, இப்படிதான் நீ செய்யணும். அப்படி நினைச்சுட்டு செய்யலாம். நன்றியின் அடிப்படையில் என்னன்னா, செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாய் அல்லவா, அதற்காக உனக்கு நன்றி, உனக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன் என்ற நன்றி அடிப்படையோடும் செய்யலாம். மனம் சுத்தம் அடைவதற்காகவும் செய்யலாம். ஏன்னா கர்மயோகத்தினுடைய அடிப்படை நோக்கமே சித்த சுத்தி தான். அதற்கு பிறகு என்னன்னா, இது தர்மம், இப்படிதான் வாழ வேண்டும், இதுதான் தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். இந்த பூமியின் சமநிலை, அதாவது இதை நாம பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்னது இந்த இடத்துல நான் சொல்லுவேன். அப்ப இந்த தர்மம்னா என்னன்னா, நாம் செய்யக்கூடிய செயல்கள் இந்த பூமியின் அந்த ஒரு சமநிலையை, ஹார்மோனின்னு சொல்லக்கூடிய இணக்கத்தை தொந்தரவு செய்யாமல் இருக்கக்கூடியதுதான் தர்ம செயல். ரொம்ப செயல், இதுதான் புண்ணிய செயல். என்னுடைய எந்த செயலுமே should not disturb or damage the harmony of this world, of this planet. அந்த செயல் தான் தர்மம் சார்ந்த செயல் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொன்னார். அதுக்கப்புறம் 20லிருந்து 29 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஞானிகளுடைய கடமைகளை பற்றி சொல்லுகிறார். ஞானியை பற்றியும் சொல்லுகின்றார். ஞானியுடைய கடமையாக என்ன சொல்கிறார்னா, ஞானிக்கு கர்மம் தேவையில்லை. ஏன் கர்மம் தேவையில்லை? பலனை எதிர்பார்த்து தான் கர்மம் செய்ய வேண்டும். சரி, நான் கர்ம யோகத்துக்குள்ள வந்துட்டேனே, பலனே இல்லாம செயல் செய்கின்றேனே அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல என்னன்னா, கர்மமே இல்லைன்னா ஞானி ஒண்ணுமே செய்யாம இருப்பானா? இல்ல, அவனுக்கு நித்திய தேவைகளுக்கு நித்திய விஷயங்களை அவன் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் இந்த பிதிர் யஜ்யம், ரிஷி யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம் இதெல்லாம் அவன் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், ஒன்னொன்னு ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவளுக்கு சொல்லப்பட்டது. அந்த ஸ்டேஜை கடந்துட்டோம் அப்படின்னா அதை விட்டுடலாம் இல்லையா? அப்போ பஸ்ல ஏறுறோம், நம்ம ஸ்டாப், பஸ் எங்கேயோ போகுது, அது வரைக்கும் நாம போக மாட்டோம்.
நம்ம எந்த இடம் வரைக்கும் டிக்கெட் வாங்கியிருக்கோமோ, எங்க இறங்கணுமோ அந்த ஸ்டாப் நடுவில் வந்துட்டு பஸ் விட்டு இறங்கிடுவோம். ஏன்னா அதோட முடிஞ்சு போச்சு என்னுடைய பஸ் பிரயாணம். அந்த பஸ் விட்டுணும். இதே மாதிரிதான் நம்ம. ஆனால் அந்த பக்குவம் வந்த பிறகு அதை விட்டு விடலாம். அது எப்படி இருக்கணும்னா, இதுவும் ரொம்ப அழகாக நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இது விடணும்னா, அதுவா விலகும். அதுக்கு என்ன ஒரு உதாரணத்தை சொல்றாங்க, இந்த வெள்ளரிக்காய் இருக்கே, அதுதான் உதாரணமா சொல்றேன். இந்த வெள்ளரிக்காய் அது ஒரு பழுத்த பக்குவத்தை அடைகின்ற பொழுது அது அந்த கொடியில இருந்து தானாவே விடுபட்டுடும். பூசணிக்காய் இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் தொங்க விட மாட்டான், கொடியில தரையில தான் பரப்பி விட்டுருப்பான். ஆனா அந்த கரெக்டான பக்குவம் வந்துடும், டபக்குன்னு வந்துடும். அதுதான். அப்ப எப்படா நான் இதை நிறுத்துறதுன்னா, நீ ஏன் நிறுத்த மாட்ட, அது தானாவே நின்னுடைய, நான் உன்னை அறியாமலே நீ அடுத்த லெவலுக்கு போயிருப்ப. இதெல்லாம் சொன்னவர் ஞானிக்கு இன்னொரு விஷயத்த சொல்றார். என்னன்னா, இந்த சமுதாயத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஞானிக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்னன்னா, லோகக்ஷேமத்திற்காக ஞானிகள் கர்மாக்களை செய்ய வேண்டும். தனக்காக இல்லை, தனக்கு அது செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் லோகக்ஷேமத்திற்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல வழி காட்டக்கூடியதற்காக, ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பதற்காக ஞானிகள் அவர்கள் கர்மாக்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். என்னையே எடுத்துக்கொள் என்று பகவான் இந்த இடத்துல அர்ஜுனனை தன்னே சொல்லுகின்றார். என்ன சொல்றாருன்னா, நான் அடையாத பேர் இல்லை, அடையாத புகழ் இல்லை, அடையாத செல்வம் இல்லை, இருந்தாலும் நான் கர்மத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். ஏன் கர்மத்தை செய்து கொண்டிருக்கேன்னா, பாரு கிருஷ்ணனே கர்மத்தை செய்யல அப்படின்றப்ப நாம ஏன் செய்யணும்னு மக்கள் நான் செய்யாத நிலையை பார்த்து அதை எடுத்துக்கொண்டு இந்த உலகம் நாசமாவதற்கு நான் காரணமாக இருப்பேன். ஆகவே நான் கர்மத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் அர்ஜுனா என்று ஒரு ஆழமான தத்துவத்தையும் இந்த இடத்துல பகவான் நமக்கு எடுத்து சொல்றேன். நான் அடையாத புகழ் இல்லை, அடையாத பேர் இல்லை, அடையாத செல்வங்கள் இல்லை, இனி எனக்கு அடைவதற்கென்று எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அர்ஜுனா நான் கர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். ஏன் கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், நான் செய்யவில்லை என்றால் பார் கிருஷ்ணரே செய்யவில்லை, ஆகவே நான் ஏன் செய்ய வேண்டும் என்று மற்றவர்களும் செய்யாமல் இருந்து நாசமடைந்து விடுவார்கள். அவர்கள் நாசமாவதற்கு நான் காரணமாகி விடுவேன். அப்படிப்பட்ட ஒரு காரணகர்த்தாவாக நான் இருக்க தயாராக இல்லை. அவருடைய நன்மையை உத்தேசித்து நான் இன்னமும் கர்மாக்களை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இதை ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் மாதிரி ஞானிகளுக்கு கொடுக்கிறார். என்னன்னா, ஞானிகள் கர்மம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனாலும் உலக நன்மைக்காக அவர்கள் கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யறவா இருக்க மகா பெரியவா இருக்கா, சிங்கேரி இந்த மடத்துல இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் பாருங்க, அவன் செய்யக்கூடிய நித்திய கர்மங்கள், பூஜை புரஸ்காரங்களாக இருக்கட்டும், எல்லாமே பாருங்களேன், அவன் கடைபிடிக்கக்கூடிய எல்லாமே பாருங்க, அதெல்லாம் அவன் செய்யணுங்கிறது கிடையாது. ஆனா அவன் அந்த லெவலுக்கு போயாச்சு, அந்த லெவலுக்கு போயாச்சு. ஆனாலும் அவன் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா, they are in contact with the public. They are in contact with the public. எவ்வளவு பேர் இவளை பார்க்கிறா, சேவிக்கிறா, எல்லாம் பண்றா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்மாக்களை செய்து கொண்டிருக்கின்றார். இதை பற்றி நாம் பேசும்பொழுது பெற்றோர்களாகிய நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நம்ம செய்யக்கூடிய கர்மாக்களைத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடித்தளமாக அமையும். அப்பா இப்படி செய்யறா, அம்மா இப்படி பண்றா, அப்ப நாமளும் அப்படி பண்ணலாமே, அம்மாவே இதை பண்ணலையே, அப்பாவே இதை பண்ணலையே, அப்ப நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாவனை பிள்ளைகளுக்கு வரலாம். அது வரக்கூடாது என்பதற்காக பெற்றோர்களுக்கு அந்த கர்மாவை செய்யக்கூடிய நிர்பந்தம் இல்லை என்றாலும் பிள்ளைகளை உத்தேசித்து அவர்கள் கர்மாக்களை செய்ய வேண்டும். எந்த கர்மாக்களை? தர்மத்தில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்கள். அப்போ அது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும் என்று சொன்னார். பிறகு அர்ஜுனனுக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுக்கிறார். என்னன்னா, ஒருவேளை அர்ஜுனா உன்னை நீ ஞானின்னு நினைச்சுக்கிட்டாலும் நீ என்ன பண்ணணும்னா கர்மாவை பண்ணு. ஏன்னா உலக க்ஷேமத்திற்காக நீ கர்மாவை பண்ணு, போய் யுத்தம் பண்ணு. விட மாட்டாரு கடைசி வரைக்கும். அர்ஜுனன் சண்டை போடுற வரைக்கும் விட மாட்டார். அவன் காந்திபத்தை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து
ரெடி கண்ணா, நான் ரெடியா இருக்கேன்ற வரைக்கும் இதே சொல்லிட்டு இருப்பேன். அப்ப இந்த இடத்துலயும் ஒருவேளை அர்ஜுனனுக்கு அப்படி ஒரு நினைப்பு வந்துடுதுன்னா, இந்த இடத்துல அர்ஜுனனுக்கும் ஒரு 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 காஷன் மாதிரி சொல்றார், லோகக்ஷேமத்திற்காக நீ ஒருவேளை ஞானிங்கிற நினைப்பு உனக்குள்ள இருந்ததுன்னா லோகக்ஷேமத்திற்காக நீ போர் செய் அர்ஜுனா, உன் கடமையை செய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல. அதை சொல்லி ஞானியை பற்றி சொல்லுகின்ற போது தன்னில் தான் மகிழக்கூடியவர்கள், தன்னில் தான் இன்பத்தை காணக்கூடியவர்கள், தன்னில் தான் திருப்தியாக இருக்கக்கூடியவர்கள் என்று அவர்கள் தன்னிறைவு அடைந்தவர்கள் அப்படிங்கிறதை ஒரு அற்புதமாக எடுத்து சொல்கிறார். ஏன்னா அதுதான் ரொம்ப உயர்ந்த நிலை, அதுதான் உயர்ந்த நிலை. அதற்கு மேல் ஒரு நிலை கிடையாது. தன்னில் தான் மகிழக்கூடியவன், தன்னில் தான் திருப்தி அடையக்கூடியவன், தன்னில் தான் இன்பத்தை அடையக்கூடியவன், அவன் தான் உண்மையான அவனுக்கு இருக்க பாருங்க ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் தான் அப்சல்யூட், அதுதான் மோட்சம். அதுபோல நம்ம கர்மத்தை யோகமா பண்ண ஆரம்பிச்சுட்டாலே நமக்கு அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ள போயிடுவோம். அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ள போயிடும். அந்த ஒரு ஃப்ரீடம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். யூ சடன்லி ஸ்டார்ட் ஃபீலிங் தட் ஃப்ரீடம். இருக்கிற அந்த பந்தங்கள் எல்லாம் அப்படியே அறுபட்டு போக ஆரம்பிக்கும். அறுபட்டுன்னா நம்ம அவளை விட்டுட்டு ஓடலை, வெறுத்து ஓடலை, அறிவோட இயங்கி கொண்டிருக்கிறோம். இப்பெல்லாம் நம்ம எல்லாம் உணர்ச்சிகளோட இயங்கிக்கிட்டு இருக்கோம். வித் எமோஷன்ஸ், ஆல் அவர் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ். அதுலேருந்து வெளியில வந்துருவோம். கர்மத்தை யோகமா செய்யும் பொழுது அந்த எமோஷனல் டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து we will become into intelligence based transaction, அறிவுபூர்வமான செயல்ல. அதுதான் கர்ம யோகத்துடைய பெரிய ஒரு விஷயமாக நாம புரிஞ்சுக்கணும். இந்த அத்தியாயத்திலிருந்து பிறகு 30 35வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, கர்ம யோகத்தை முழுமையாக கூறுகிறார். எப்படி செய்யணும்னா ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, முதல்ல விவேகத்துடன் செயல்பட வேண்டும். விவேகம்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு டிஸ்கிரிமினேட்டரி கெப்பாசிட்டி. உண்மை எது, உண்மை அல்லாதது எது என்பதை புரிந்து கொண்டு அந்த உண்மையை ஏற்று அந்த உண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல உண்மை எதுன்னா என்னது உண்மை? எதுவுமே நிலையானது அல்ல, என்னையும் சேர்த்து. இது உண்மை. உண்மை அல்லாதது எதுன்னா என்னை சுற்றி வெளியே இருக்கக்கூடிய அனைத்துமே உண்மை அல்லாது. என்னைன்னா இந்த இடத்துல நான் என் உடலை பற்றி சொல்லவில்லை, என் மனதை பற்றி சொல்லவில்லை. என்னை நான் உணர்ந்த நிலையில், ஆத்மா என்று உணர்ந்த நிலையில் நான் என்ன நினைக்கிறேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே நிலையற்றது. இந்த அறிவு நமக்குள்ள வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. உண்மைதானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு ஒரு ரிசர்ச்சே தேவையில்லை. நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தனாலே இது நமக்கு நல்லா புரிஞ்சிடும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள் நிரந்தரம் இல்லை. இந்த உடம்பு ஒரே மாதிரியா இருக்கா? இல்லையே. பிறந்தப்ப இந்த உடம்பு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, இனி வயசாக எப்படி ஆகும்? எண்ணங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, மனது அறிவு மாறிக்கொண்டிருக்கிறது, எவ்வளோ நம்பிக்கைகள் மாறிக்கொண்டிருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் வருகிறது போகிறது, ஒன்று வந்து சேர்றது, ஒன்று போயின்னு இருக்கு. அப்ப நிலையானது எது? எதுவுமே. அந்த ஒரு விவேகத்துடன் செயல்பட வேண்டும். அந்த செயலினுடைய அடிப்படை என்னன்னா, செயலுக்கு பின் இருக்கக்கூடிய மனோபாவம் மிக முக்கியமானது. நம்ம என்ன செய்கிறோங்கிறத விட எந்த நோக்கத்தோடு செய்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நாம ரொம்ப தீவிரமா கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது என்னன்னா, இப்படி வாழ்ந்தால்தான் உலகமும் நம் வாழ்க்கையும் நன்றாக இருக்கு. இதையும் சொன்னாங்க. உடலுக்கு உணவு தேவை, உணவுக்கு தண்ணீர் தேவை, தண்ணீருக்கு மழை, மழைக்கு புண்ணியம். மழை எதை சார்ந்திருக்கிறது? மனிதர்களின் புண்ணியத்தை சார்ந்திருக்கிறது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. என்ன ஒரு ஃபேண்டாஸ்டிக் சயின்ஸ் பார்த்தல. இது எந்த சயின்ஸா சொல்லுங்க இல்லையா? உடம்புக்கு உணவு தேவை, சயின்ஸ் சொல்லுது. உணவுக்கு நீர் தேவை, அதுவும் சயின்ஸ் சொல்லுது. நீருக்கு மழை, அதுவும் சயின்ஸ் சொல்லுது. மழைக்கு வெயில். இப்படி ஒரு கணக்கு தான் போட்டு போறது. ஆனா அந்த இடத்துல நம்ம இந்த சனாதன தர்மம் சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானம் இருக்கு பார்த்தா, இது சம்திங் அன்பீட்டபிள். மழை பெய்ய வேண்டும் என்றால்
புண்ணியம் செய்தவர்கள் இருக்கும். அதான் புண்ணியம் அதான் திருக்குறள் சொல்ல, புண்ணியம் செய்த சில பேர் இருப்பதனால தான் மழை பெய்கிறது. எவ்வளவு பெரிய தத்துவம். புண்ணியம்னா என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இந்த உலகத்துல இருக்க இந்த உலகத்தினுடைய அந்த ஒரு சமநிலை, அதனுடைய இணக்கம், அது தொந்தரவாகாம இருக்கணும். இப்ப நம்ம பண்றோம் இல்லையா, நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல சொல்றோம். எல்லாத்தையுமே நாம நீர்நிலைகளை அழிச்சு கட்டடம் கட்டுறோம், மரத்தை வெட்டுறோம். இதெல்லாம் என்ன பண்றதுன்னா, இட் இஸ் டிஸ்டர்பிங் த ஹார்மோனி ஆஃப் த பிளானட். அந்த ஹார்மோனி டிஸ்டர்ப் ஆகும்போது ஒண்ணு ஃப்ளட்டா வந்து தீக்கிறது, இல்ல வறட்சியா போயிடுறது. ஒரு இடத்துல மழை தாறுமாறா போயிருது, ஒரு இடத்துல மழை இல்லை. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா புண்ணியம் செய்தவர்கள் குறைவாக இருக்கிறார், பாவ செயல்கள் அதிகமாயிருக்கு. என்ன மாதிரி பாவ செயல்கள்? நதிகளை எல்லாத்தையும் நிரப்பி அந்த இடத்த நிலமா மாற்றி அதில் வீடு கட்டலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், கட்டணம் பண்ணலாம். இப்போ பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன், மிருகங்களை அழிப்பது, அதனுடைய பாப்புலேஷன் குறைய குறைய ஹார்மோனி டிஸ்டர்ப் ஆகும். இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஏன் யார் செய்யறாங்க? பாவச் செயல்கள். ஆக மழை பெய்ய வேண்டும் என்றால் புண்ணியாத்மாக்கள் தேவை. அந்த புண்ணியாத்மாக்கள் எப்படி இருக்க முடியும்? கர்மத்தை யோகமாக செய்யக்கூடியவர்கள் தான் அப்படிப்பட்ட புண்ணியாத்மாக்கள். எங்க வந்து நிக்கிறார் பாருங்க, சுத்தி வளைச்சு எவ்வளவு பெரிய இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்துட்டார் பாருங்க. கர்மயோகத்தை பத்தி சொல்றதுக்கு, எதையும் இலவசமாக செய்யாதே. டோன்ட் டூ எனிதிங் ஃப்ரீ. எதையுமே இலவசமாக செய்யாதே அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரோ ஃப்ரீ கொடுக்குறா, ஃப்ரீக்கு பின்னாடி போகாது. எது வந்தாலும் நாம் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். உழைத்து சம்பாதிக்க வேண்டும். ஒன்றை கொடுத்துதான் நாம் ஒன்றை பெற வேண்டுமே ஒழிய ஒன்றுமே கொடுக்காமல் நாம் எதையுமே பெறக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல. அப்ப எதை கொடுத்துன்னா, நாம் செய்கின்ற கர்மாக்களை நாம் செய்கின்ற பொழுது ஈஸ்வரனுக்கு நாம் அதை அர்ப்பணித்து செய்கின்றோம். அதே மாதிரி ஈஸ்வரன் இடத்தில் நமக்கு கிடைக்கின்ற போது அது ஈஸ்வரனுடைய பிரசாதமாக நாம் பார்க்கின்றோம். அப்ப ஒன்னும் செய்யாம நாம எதையுமே எதிர்பார்க்க இது இந்த மாதிரி விஷயங்களை சொன்ன, அதற்கு அடுத்தது ஈஸ்வர அர்ப்பண புத்தியை பற்றி சொன்ன, அதற்கு பிறகு பிரசாத புத்தியை சொன்ன. இதுவும் நாம பார்த்தோம். மமகாரம் இல்லாமல் ரொம்ப அடுத்து முக்கியமான, நான் செய்கின்றேன், என்னுடைய செயலால் இது நடந்தது, என்னுடைய திறமையால் இது நடந்தது, கூடவே கூடாது. பணிவு 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 பணிவு. ஒரு மனிதன் உயர்ந்த மனிதன் சொல்லணும்னா எப்படின்னா, பணிவு இருக்கக்கூடியவன் தான் உயர்ந்த மனிதன். அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறுள் பைத்திடும். அடக்கம் அமருள் உய்க்கும். அடக்கம்ன்றது பணிவு. அந்த பணிவுங்கிறது இல்லை அப்படின்னா அவன் மனிதன்கிற நிலையிலிருந்து போயிடுறான். அப்போ அந்த மமகாரம், நான் என்னுடையது அப்படிங்கிறது இல்லாமல் எதுவுமே அந்த மற்றவருடைய அருள். இப்ப கிரேஸ்ங்கிறோம். கிரேஸ் யாரோடது? எல்லாரோடது தான். புழு பூச்சி பூண்டுல இருந்து எல்லாமே கிரேஸ். அவளுடைய அனுகிரகங்கள் நமக்கு இருக்கிறதுனாலதான் நாம இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஈவன் ஒன் வித்ட்ராஸ், அது ஒரு டிசபிலிட்டியே இல்லைன்னா ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணிட்டு நமக்குள்ள. அப்போ அதெல்லாம் போகணும். சமமான மனதுடன் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கர்ம யோகத்தை பற்றி விரிவாக அந்த இடத்தில் கூறுகின்ற, இப்படி யோகமாக செய்தால் பந்தத்திலிருந்து விடுபடுவர், அல்லாதவர்கள் நாசம் அடைவார்கள். ஏன்னா பகவத்கீதையில பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸை யூஸ் பண்றாரு. கஷ்டப்படுவான்னு கூட சொல்லல, நாசம் அடைவான், நாசம் அடைவான். நாசம் அடைவான்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வாழ்க்கை பூரா துயரத்திலேயே போயிட்டு எல்லாம் இருக்கும், சொத்து சுகம் எல்லாம் இருக்கும், ஆனால் அவனால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா மனம் அமைதி இருக்காது. ஏன் மனம் அமைதி இருக்காதுன்னா, மமகாரம் இருக்கிறது, பலன் மீது பற்று இருக்கிறது. அப்போ எப்படி செய்யணும்னா, யோகமாக செய்கின்ற பொழுது, யோகம்னா என்ன புரிஞ்சுக்கிறோம்? எதை செய்தாலும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்கின்ற பொழுது, அப்படி யோகமாக செய்கின்ற பொழுது அவன் பற்றை விட்டு விலகியவனாக இருக்கிறான். அதே கர்மத்தை வெறும் கர்மமாக செய்கின்ற பொழுது
அது அவனை பற்றுக்குள் கொண்டு போய் சேர்த்து அவன் வாழ்க்கையை நாசமடைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் 36வது ஸ்லோகத்தில் பகவான் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கின்றார். என்ன, அதுவும் அருமையான கேள்வி. அது ரொம்ப நல்லா கவனிச்சுட்டு வந்து நீ இவ்வளோலாம் சூப்பராக சொல்றீங்க கண்ணா, எந்த மனுஷனாவது பாவத்தை செய்யறதுக்கு ஆசைப்படுவானா? இஷ்டப்படாத ஒரு செயலை எது தூண்டுவித்து அவனை அந்த செயலில் தள்ளி விடுகிறது, எனக்கு அது தெரியணும் கண்ணான்னு கேட்க. பாவம் செய்ய இஷ்டப்படாத மனிதனை அப்படிப்பட்ட செயல்களை செய்ய தூண்டி அதற்குள் தள்ளிவிடக்கூடிய விஷயம் என்னதுன்னு கேட்கின்ற பொழுது பகவான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார், ஆசை, அதை தொடர்ந்து வரக்கூடிய கோபம். இதையே நம்ம ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணினோம். அந்த ஆசையை பற்றி பார்க்கின்ற போது இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றார், இந்த அர்ஜுனுடைய கேள்வி பாவத்தை பற்றி. பாவத்தை பற்றி புண்ணியம் செய்கின்றவனுக்கும் ஒரு ஆசையின் அடிப்படையில் தான் செயல்கள் இருக்கிறது. புண்ணியம் செய்யறவனும் அவனுக்கு ஒரு ஆசை இருக்க, ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணினானா மனசு சந்தோஷமா இருக்கும், அது ஒரு ஆசை தானே. அந்த ஆசையின் தூண்டுதல் தானே 10 பேருக்கு அன்னதானம் பண்றான், கோவிலுக்கு இது காணிக்கை கொடுக்குறான், இல்லைன்னா டொனேஷன் கொடுக்குறான், அன்பளிப்பு பண்றான், எல்லாம் பண்றான். சில பேர் குழந்தைங்க, இதெல்லாம் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆசை. ஆனா இந்த இடத்துல பகவான் இந்த அர்ஜுனனுடைய கேள்வி பாவத்தை பத்தி, அதுக்கு ஆசைதான். ஆனா இந்த இடத்துல புண்ணியத்தை செய்கின்றவன் ஆசையின் அடிப்படையில் செய்கின்ற பொழுது அந்த ஆசையில், அதாவது இந்த சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவருடைய செயலாகப்பட்டதுவும் பலருடைய நன்மையை கருதி இருப்பதனால் அந்த இடத்துல அவனுடைய பலன் என்பது தனக்கு கிடைக்கக்கூடியதாக பார்க்க மாட்டான், மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக பார்ப்பான். அப்ப அந்த இடத்துல அவனுக்கு கோபம் வரத்துக்கு வாய்ப்பு. ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டான், திருப்தியா போட்டா, சாப்பிட்டா ஆஹா அவன் சந்தோஷமா போவான், வயிறு நிறைய சாப்பிட்டு அவன் சந்தோஷம், இவன் சந்தோஷமாய். அப்ப அந்த இடத்துல கோபம் வரத்துக்கு வாய்ப்பு. ஆனா பாவ செயல் பத்தி கேட்கின்ற பொழுது ஆசைதான். எதன் மீது இருக்கக்கூடிய ஆசை? போக விஷயத்தில், கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ், இதன் மீது இருக்கக்கூடிய ஆசை. இதன் மீது இருக்கக்கூடிய ஆசைதான் ஒரு மனிதனை பாவ செயல்களை செய்ய தூண்டுகிறது. அது நிறைவேறாத பொழுது அவனுக்கு கோபம் வருகிறது. கோபத்தினால் மேலும் பல தவறுகளை செய்கின்றான். அதை மிக அழகான உதாரணங்களோடு சொல்லுகின்றார் இந்த இடத்தில். புகையும் தீயும் போல், அழுக்கும் கண்ணாடியும் போல், தசையும் கர்ப்பமும் போல். இதை இப்பதான் நம்ம ரீசெண்டா பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்குமே அது. அப்போ சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவனுடைய ஆசை எதோடு ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, புகையும் தீயும் போல. ஒரு தீயை புகை மூடி இருக்கின்ற பொழுது அது சும்மா ஊதினாலே அந்த புகை போயிடும், தீ நமக்கு தெரியும். அப்படின்னா அர்த்தம்னா அந்த ஆசையாகப்பட்டது மிக குறைவான முயற்சியிலிருந்து அந்த ஆசை, அவன் இடத்துல இருக்கக்கூடிய ஆசை போய்விடும். அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், சுபாவம் வந்துவிடும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ரஜோ குணத்தில் இருக்கக்கூடியவனுடைய ஆசை எப்படிப்பட்டதுன்னா, அழுக்கும் கண்ணாடியும் போல. இந்த கண்ணாடியில பதிஞ்சு இருக்கக்கூடிய அழுக்குங்கிறது அவ்வளவு சுலபத்துல வராது. அதுக்கு கொஞ்சம் சோப்பு தண்ணி எல்லாம் ஊற்றி அது கொஞ்சம் நேரம் தேய்ச்சி தொடச்சி கிடச்சி எல்லாம் பண்ணணும். அப்படின்றப்போ ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியவனுடைய ஆசையும் அது போன்றது. அப்படின்றப்போ கொஞ்சம் முயற்சி எடுத்தால் அந்த ஆசையை போக்கி விடலாம். மூன்றாவதாக சொல்றது யாருன்னா, தமோ குணத்தில் இருப்பவனுடைய ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, தசையும் கர்ப்பமும் போல. ஒரு கர்ப்ப பைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை ஆகப்பட்டது நாம நினைச்ச நேரத்துல எல்லாம் அதை வெளியில எடுக்க முடியாது. அதை பண்ணி இதை பண்ணி எடுத்துடலான்னு இல்லை, அதுக்கான நேரம் வருகின்ற பொழுது அந்த குழந்தையை வெளியில வர முயற்சி பண்ணும். அதுபோல தமோ குணத்தில் இருப்பவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை என்னன்னா, காலம் கனிந்து வருகின்ற வரையில் நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கின்ற பொழுது அந்த ஆசை அவனை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லி மிக அழகாக அந்த ஆசையை பற்றி சொன்னார். ஆனால் அடிப்படையான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆசைதான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி, அந்த ஆசையினால் வரக்கூடிய கோபம், அந்த கோபத்தினால் நாம் செய்யக்கூடிய பல பாவ செயல். கோபம்னா உடனே எல்லாருக்கிட்டையுமே கத்துறது, சண்டை போடுறது அப்படி இல்லை. கோபம் என்பது சமநிலை இழந்த மனம், தெளிவாக சிந்திக்க முடியாத ஒரு நிலை. அதனால தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, மனசில் ஒரு அந்த சமநிலை போயிடும். அப்படின்றப்போ
அவன் தவறான வழிகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள். அதனால தான் அதற்கு கோபம்ங்கிறது அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஆசையின் நிறைவேறாத பொழுது வருகின்ற கோபம் அப்படிங்கிறதுலாம் சொல்றார். ஆகையினால அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த மேலும் என்ன சொல்றாரு பகவான் அப்படின்னா, இந்த ஆசையை பகைவனாக பார்க்க தெரிந்து கொள். ஞானிக்கு இந்த ஆசையாகப்பட்டது நித்திய பகைவன் அப்படின்னு சொல்றார். அந்த ஞானியாகப்பட்டவன் ஆசையை நித்திய பகைவனாக, ஞானத்தை வைத்து அந்த ஆசையை நித்திய பகைவனாக பார்த்து அவனை சுற்றி ஒரு வேலி போட்டுக் கொள்கின்றார். அப்படி வேலி போட்டுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆசை அந்த வேலியை தாண்டி வர்றதில்லை. அந்த வேலி என்னன்னா, அந்த ஞானியிடத்தில் இருக்கக்கூடிய ஞானம், ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம். நம்ம அந்த லெவலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம கிட்ட என்ன சொல்றாரு பகவான்னா, அதை முதல்ல பகைவனாக பார்க்க நினை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, see that as an enemy. ஒன்ஸ் உனக்குள்ள அந்த ஒரு பார்வை வந்து எடுத்துன்னு வச்சுக்கோ, அதாவது இது என்னுடைய சத்ரு, என்னுடைய பகைவன் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு பார்வை வந்துருச்சு அப்படின்னா ஆசை மேல நம்மளை அறியாமலேயே அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். அப்போ தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி, துஷ்டனை கண்டா தூரை விலகு. இப்போ இந்த இடத்துல துஷ்டன் யாரு அப்படின்னா, பகைவன் யாருன்னா ஆசை. எனக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு, என்னுடைய பகைவன் என் ஆசை தான். அவன் தான் பகைவன் என்று தெரிந்த பிறகு அதிலிருந்து நான் விலக வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இதற்கு எப்படி பண்ணலாம்ன்ற வழிமுறையும் சொன்னார், அதையும் பார்த்தோம். ஐம்புலன்களை முதலில் கட்டுப்படுத்த வேண்டும், அதன் மூலியமாக மனதை கட்டுப்படுத்த வேண்டும், அதன் மூலியமாக சரியான அறிவை பெற வேண்டும், அதன் மூலியமாக ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும். அப்ப அது எந்த வரிசையில் சொன்னார்னா, ஆசை மனதை விட, ஐம்புலன்களை விட மனம் அருகில் இருக்கிறது, அதாவது உயர்வானது. மனதை விட உயர்வானது புத்தி, புத்தியை விட உயர்வானது ஆத்மா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நிலைகளை சொல்லுகின்றார். நம் அருகே, மிக அருகே நம்மிடத்தில் இருக்கக்கூடியது என்பது அந்த ஐம்புலன்கள். அதை தாண்டி நம்மிடத்தில் இருக்கக்கூடியது மனம், அதை தாண்டி இருக்கக்கூடியது புத்தி, அதை தாண்டி இருக்கக்கூடியது ஆத்மா. அப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா மனசை கட்டுப்படுத்தலாம். அப்போ ஒரு ஸ்டெப்பு தாண்டி வந்துட்டோம். மனசை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சோம்னா புத்தியை கட்டுப்படுத்தலாம். புத்தி எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா, சரியான அறிவை நாம் அடையலாம். ஏன்னா இப்போ நம்மளுடைய அறிவெல்லாம் எதை சார்ந்திருக்கு, எதில் ஆசை இருக்கோ அதை சார்ந்த அறிவை தான் நம்ம வளர்த்துக்கோம். அதை தாண்டி அந்த மனதையும் கட்டுப்படுத்துகின்ற பொழுது சரியான அறிவை பெற முடியும். அந்த சரியான அறிவை பெறுகின்ற நேரத்தில், இப்போ இந்த இடத்துல சரியான அறிவுன்னு என்ன எடுத்துக்கலாம்னா, கர்ம யோகத்தை. இந்த இடத்துல சரியான அறிவுன்னு சொல்லி எதை எடுத்துக்கலாம்னா, கர்ம யோகத்தை பற்றிய அறிவு, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி சொல்றாரு. இதை புரிந்து கொண்டு ஆசையை வெல்வாயாக. இதை புரிஞ்சுட்டேன்னா நீ ஆசையை வெல்ல முடியும். இதை புரிஞ்சுக்காம உன்னால ஆசையை வெல்ல முடியாது. அப்ப வெல்வதற்கு என்ன சொல்ற, பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆசை காரணம். அந்த ஆசை எங்கிருந்து இருக்குன்னா, அந்த ஆசையோட இருப்பிடம் என்னன்னு சொல்றாருன்னா, மனம், புலன்கள், மனம், புத்தினர். அப்புறம் அதை எப்படி வரிசைப்படுத்தினார்னா, புலன்களை விட உயர்வாக இருக்கக்கூடியது மனம், மனதை விட உயர்வாக இருக்கக்கூடியது புத்தி, புத்தியை விட உயர்வாக இருக்கக்கூடியது ஆத்மா. ஆனால் இந்த தலைகீழாக பார்த்தோம்னா, நம்ம கிட்ட நம்மளை ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடியது நம்முடைய புலன்கள், நம்மை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடியது மனம், அதை விட்டு விலகி இருக்கக்கூடியது புத்தியாகப்பட்டது, அதையும் தள்ளி விலகி இருக்கக்கூடியது ஆத்மா. அப்போ இதை புரிஞ்சுட்டு ஆசையை கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் நாம் மோட்சத்தை அடைய முடியும், கர்ம யோகத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கர்ம யோகத்தை மிக அழகாக சொல்லி முடிக்கின்றார். அற்புதமான விஷயங்கள் நம்முடைய அன்றாட செயல்முறையிலே நம்மால் கொண்டு வந்து செய்யக்கூடிய விஷயங்களை தான் இந்த அத்தியாயத்தில் பெரும்பாலும் சொல்லியிருக்கேன். என்னன்னா ரெண்டு தான் சொல்றாரு. முக்கியமாக இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, செயல்கள் செய்யாமல் இருக்க முடியாது. செய்கின்ற செயலை தர்மத்தின் வழியில் செய். அந்த செயலை செய்கின்ற பொழுது செயலை ஈஸ்வரருக்கு அர்ப்பணமாகவும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனை ஈஸ்வர பிரசாதமாகவும் ஏற்றுக்கொள். இதுதான் கர்மயோகம். இதை நீ செய்தாலே மனம் சுத்தமாகும். மனம் சுத்தமடைந்தால் ஞான யோகத்தை பெறுவதற்கு நீ தயாராவாய் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை சொல்லி இந்த வகுப்பு முடிக்கிறார். நாமளும் இந்த 3வது அத்தியாயத்தை இந்த சம்மரியோடு முடிப்போம். இனி அடுத்த வகுப்புல நம்ம 4வது அத்தியாயத்துக்குள்ள போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.